21 days challenge update. இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் 1 என்னன்னா, நான் லாஸ்ட்டாக ஜூன் 20 அப்போ 21 days சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் 21 days நீங்கள் ஒரு விஷயத்தை திரும்ப பண்ணுறது மூலிமா அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேபிட்டாக மாறி அந்த ஹேபிட் உங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ணுன்றதை அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணாமல் இருந்துட்டுருக்கேன், அதை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் அது என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செகண்ட் என்னன்னா, இப்போ நம்ம ஜூலை மந்தில் இருக்கோம், அதாவது 2025 பாதி வருஷம் முடிஞ்சு அடுத்த பாதி இயரில் நம்ம என்ட்ரு ஆகிருக்கோம். ஸோ இப்போ அடுத்த 6 months என்ன பண்ண போகிறோம், என்ன கோல் செட் பண்ண போகிறோன்றதையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, சப்போஸ் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, என்னோட நேம் விக்னேஷ். ஐ எம் ஃப்ரீலான்ஸ் வீடியோ எடிட்டர் அண்ட் பார்ட் டைம் கான்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அந்த 21 days சேலஞ்ச், அந்த வீடியோ பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன், அந்த விஷயம் பண்ணாமல் இருக்கேன், அந்த விஷயம் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ. பட் டு பி ஃப்ராங்க், நான் நினச்சது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. நான் நினச்சது என்னன்னா, நான் ரொம்ப நாளாக நிறைய பேருக்கு வீடியோ எடிட்டிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அண்ட் ஃப்ரீலான்சிங்கும் கைட் பண்ணிட்டு இருக்கேன். அதை ஒரு கிராஷ் கோர்ஸாக ரெடி பண்ணி யூடமில் போகிற பிளானில் தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நிறைய கிரியேட்டர்ஸ்கிட்டையும் பேசும்போது அவங்களாம் சொன்னாங்க, இது ரொம்ப வேல்யூபிளாக இருக்கோன்றா, நீ சப்போஸ் அது மாதிரி கிளாஸ் கோர்ஸாவோ இல்லை அது மாதிரி போய் யூடமில் போகிறதுனாலையும் பீப்புள் அதை வேல்யூ பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம்டா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலுமே எனக்குமே அப்படி தான் தெரிஞ்சுது. மோஸ்ட் எல்லாருமே என்ன சொன்னாங்க, பீப்புள் பே பண்ண கூட ரெடியாக இருக்காங்கடா, வேல்யூபிளாக இருந்தால் நீ பண்ணுறது அந்த மாதிரி கிராஷ் கோர்ஸாக அங்கே போகிறதுனால அது வேல்யூ பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் எனக்குமே அது கிட்டத்தட்ட ஒரு கரெக்டான பாயிண்டாக தான் தோணுச்சு. ஸோ அதை கொஞ்சம் குயிக்காக பண்ணுறதை விட்டு பொறுமையாக டைம் எடுத்து கொஞ்சம் வேல்யூபிளாகவே பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் நினச்சது தான், பட் நடந்தது வேறு ஒன்று. அண்ட் அந்த 21 days சேலஞ்ச் வீடியோ போகிறதுக்குமே ஒரு காரணம் இருக்குது. பிகாஸ் நான் மோஸ்ட்டாக எஜுகேஷன் கான்டென்ட் தான் கிரியேட் பண்ணுவேன், அதுக்கு ஒரு டீசென்ட் வியூஸ்லாம் போகும். இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுனால வியூஸ் போகாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அந்த வீடியோ பண்ணுறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த வீடியோ பண்ணும்போது என்னோட மென்டல் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அடி வாங்கிருந்துச்சு. சரி, அதை சரி பண்ணுற விதமாக ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோவே பண்ணியிருந்தேன். பட் அப்படி பண்ணணும்னு நினச்சா அந்த கிராஷ் கோர்ஸ் பண்ணணுன்ற ஐடியாவில் இருந்தேன். பட் அந்த ப்ராசஸ்லேயே நான் நினைக்காத ஒன்றுலாம் நடந்துருச்சு. பிகாஸ் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு 2 months முன்னாடிலேருந்து நான் ஒழுங்காக தூங்குறது கிடையாது, ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, எந்த வேலையும் பெருசாக பார்க்கறது கிடையாது. அந்த மாதிரி ஒர்ஸ்டான சுச்சுவேஷன் தான் இருந்தேன். எந்தளவுக்கு ஒர்ஸ்டான சுச்சுவேஷனா, கிட்டத்தட்ட நான் நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு விடிய காலம் 5 மணிக்கு தான் படுப்பேன். 5 மணிக்கு படுத்துட்டு காலைல ஒரு 12-1 மணிக்கு எழுந்துப்பேன். ஸோ அப்படி இருந்தால் மோஸ்ட்டாக பசிக்காது இல்லையா. ஸோ ஒரு வேளை 2 வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு மோஸ்ட்டாக டீ காஃபி மட்டுமே குடிச்சிட்டு இருந்தேன். அதனால் ஹெல்த்துமே ரொம்பவே அடி வாங்கிருச்சு. பட் இந்த ப்ராசஸ்லேயே இதெல்லாம் தெரியாமலே எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த வீடியோக்கு அப்புறம் நான் கிராஷ் கோர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சீக்கிரம்லாம் எழுந்துக்க வேண்டிய வேலையாக இருந்துச்சு. அதனால் தெரியாமலே ஸ்லீப் சைக்கிளுமே சரியாயிருச்சு. அண்ட் இப்போ ஃபுட்டுமே ஒழுங்காக தான் எடுத்துக்கிறேன். அண்ட் உண்மையாகவே நான் நினச்சி நடந்தாலுமே இவ்வளோ இம்பாக்ட் ஆயிருக்குமான்னு தெரியல. பட் இப்போ என்னோட மென்டல் ஸ்பேஸ் சரியானது ஒரு பெரிய நல்ல விஷயமா தெரியுது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, த இம்பாக்ட். உண்மையாக நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 வியூஸ் கிட்ட போயிருக்கும், 80 கமெண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் பீப்புளுமே பார்த்தீங்கன்னா அந்த 21 days சேலஞ்சுமே பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அந்த 60-70ன்றது சின்ன நம்பராக கூட இருக்கலாம். பட் அந்த 60-70 பீப்புளே ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய விஷயமா தெரியும். அந்த 60-70 பேருமே ஐ எம் ரெடின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி அதுக்கான ப்ராசஸ்மே இருக்காங்க. மேபி அதில் நிறைய பேர் அந்த சேலஞ்சை பண்ணிட்டு இருக்கலாம், சில பேர் பண்ணி முடிச்சிருக்கலாம், சில பேர் பண்ணாமலும் இருக்கலாம். பட் அது செகண்டே தான். அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க பண்ணணும்னு நினச்சதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் கமெண்ட் பண்ணது இன்னொரு பெரிய விஷயம். அதுக்கான ப்ராசஸ் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே பெரிய விஷயம் தான். அண்ட் உண்மையாகவே நான் இவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கலாம் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. அண்ட் உண்மையாகவே ஒவ்வொரு வாட்டியும் நான் அந்த ஐ எம் ரெடின்ற கமெண்ட்டை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அப்படியே ஹாப்பியாக இருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல, ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் நம்ம சொல்லி ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் சப்போஸ் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அந்த சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட். பண்ணி முடிச்சிங்கன்னா ஒரு கங்க்ராட்ஸும் வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். இதுதான் இந்த 21 days சேலஞ்சோட அப்டேட். செகண்ட் என்னன்னா, இந்த 2025 கோல்ஸ். ஆப்வியஸாக இந்த வீடியோ பார்க்குற ஒரு 1000 பேர்லையாச்சும் 500 பேராச்சும் கோல் செட் பண்ணியிருப்பீங்க. அதில் 499 பேராச்சும் அந்த கோலை மறந்துருப்பீங்க. எனக்குமே புரியுது, நானும் அப்படி கோலெல்லாம் மறந்துட்டு கேஷுவலாக இருக்க ஆள் தான் வச்சுக்கோங்களேன். பட் இந்த டைம் மட்டும் கொஞ்சம் சீரியஸாக வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு நிறைய விஷயத்துக்கு செகண்ட் சான்சஸ்லாம் பெருசாக கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 10th 12th போர்டு எக்ஸாம் எழுதுறீங்க, அதில் நீங்கள் நினச்ச மார்க் எடுக்கல, அதனால் நீங்கள் நினச்ச காலேஜோ குரூப்போ கிடைக்கல. அப்போ அந்த டைமில் என்ன தோணும், நம்ம ஒழுங்காக படிச்சிருந்தா நல்லா மார்க்ஸ் எடுத்தால் அந்த குரூப் கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். கரெக்டாக? ஆப்வியஸாக அந்த டைமில் செகண்ட் சான்ஸ் கிடைக்காது. அண்ட் செகண்ட் இன்னொன்று என்னன்னா, நீங்கள் பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது, அதனால் உங்கள் கால் போயிடுது வச்சுக்கோங்க. அப்படி நடக்கூடாது, ஜஸ்ட் சும்மா வீடியோஸ்க்கு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். ஸோ அப்போ நமக்கு என்ன தோணும், அந்த தப்பை திரும்ப பண்ணாமல் இருந்திருக்கோம், அதை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் இந்த 2 விஷயமே என்னன்னா கொஞ்சம் சீரியஸான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த கோல்ஸ்லாம் அப்படி கிடையாது. இந்த வருஷம் விட்டு அடுத்த வருஷம், அடுத்த வருஷம் விட்டு அடுத்த வருஷம். ஸோ இதை மாதிரி நம்ம கிராண்டடாக எடுத்துக்கிறதுனால தான் இது கொஞ்சம் நம்ம சீரியஸாக பண்ணாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் கோலை செட் பண்ணி 6 months மறந்துருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை. இப்போ 6 months இருக்குது, நீங்கள் அதை சரி கூட பண்ணலாம். செகண்ட் சான்ஸ். ஆனால் ஆல்ரெடி நான் என்னோட கோல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு 3 கோல்ஸ் மட்டும் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கோல் என்னன்னா, இப்போ ஸ்க்ரீனில் என்னோட பாடி பிக்சர் ஆட் பண்ணுறேன். இதுதான் இப்போ இருக்க நான் கரண்ட் ஸ்டேட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் கரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 52 கிலோ இருக்கேன், 175 சென்டிமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 5.10 வச்சுக்கோங்களேன். ஸோ இது என்னோட பிஎம்ஐக்கு ரொம்பவே கம்மி. என்னதான் எனக்கு எண்டியூரன்ஸ் ஸ்டாமினால கொஞ்சம் கரெக்டாகவே இருந்தாலும் என்னோட ஃபிசிக்கல்ன்றது பார்க்க கொஞ்சம் நான் வீக்காக, ஐ மீன் ஒல்லியாக தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நான் கிட்டத்தட்ட பல வருஷமாக ஜிம்முக்கு இன்னும் அவுட்டாகவே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு வாட்டி கூட ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதே கிடையாது. பட் இந்த வாட்டி கொஞ்சம் சீரியஸாகவே பண்ணும். பிகாஸ் நான் இது வரைக்கும் பப்ளிக்காக போஸ்ட் பண்ணதே கிடையாது. ஸோ இன்னும் 6 months இருக்குல்ல, இப்போ கரண்ட்டாக 52 இருக்கேன். இன்னும் 6 months 60 to 65
65 அந்த ரேஞ்சுக்குள்ளே பல்க் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபிசிக்கலாக இருக்க கோல். ஸோ நான் இதை ஏரியாலையுமே வீடியோ போட்டு இதுக்கான அப்டேட்டுமே கொடுக்குறேன். செகண்ட் கோல் என்னன்னா ஃபினான்ஷியலான கோல் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு நார்மலாக வர இன்கம் தாண்டி ஏதாச்சும் புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு 5 lakhs ரெவன்யூ பண்ணுறது தான். ஸோ என்ன ஈஸியாக 5 lakhs சொல்லிட்டேன்னு அப்படின்றாமல் நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு 5 lakhsன்றது அவ்வளோ ஈஸியும் கிடையாது, அவ்வளோ கஷ்டமும் கிடையாது. அண்ட் இந்த வீடியோ போஸ்ட் ஆகும்போது ஜூலை பாதியில் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஃபுல்லாகவே இருக்குது. 5 monthsக்கு இந்த 5 லட்சம்ன்றது பெரிய அமௌண்ட்டும் கிடையாது, ரொம்ப கம்மி அமௌண்ட்டும் கிடையாது. கரெக்டான லெவல் தான் வச்சுக்கோங்களேன். நான் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணால் அந்த 5 lakhs மேலேயும் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஒரு 5 lakhsன்றது ஒரு டீசெண்டான அமௌண்ட் தான் வச்சுக்கோங்களேன். அண்ட் உண்மையாக இப்போ வரைக்கும் நான் எப்படி பண்ண போகிறேன், என்னெல்லாம் பண்ண போகிறது பெருசாக ஐடியா கிடையாது. ஸோ அதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் உண்மையாகவே இந்த கோல் இப்போ தான் ஒரு லாஸ்ட் ஒரு 2 weeks தான் தோணுச்சு. சரி அதையும் கோல்ஸில் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நம்பர் 3 கம்யூனிகேஷனில் ப்ரோ லெவல் ஸ்பீக்கர்ஸ்லாம் ஒரு 100ல் வச்சிருந்தா என்னோட கம்யூனிகேஷன் கம்பேர் பண்ணும்போது ஒரு 5% தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை இந்த இயர் முடியறதுக்குள்ள ஒரு 10 to 15% இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லி தான் உங்களுக்கே தெரியுன்றது கிடையாது. டெஃபினட்டாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணுறதாலுமே சரி, இல்லை ஒர்க் பண்ண போகிறீங்களாலுமே சரி, கம்யூனிகேஷன் எவ்வளோ பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ அதுதான் இப்போ நான் இருக்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு என் ஸ்கில் செட் ஓகேவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் அடுத்து க்ரோ ஆகணும், என் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ அதில் ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்கில்னா அது கம்யூனிகேஷன் தான். ஸோ அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்குமே இதான் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு கரண்ட் ஸ்டேட்டில் இருக்கீங்க, உங்களால் க்ரோ ஆக முடியலன்னா ஸோ உங்ககிட்ட இருக்க கரண்ட் ஸ்கில் செட் மட்டும் பத்தலை. அண்ட் ஃபைனலாக ஒன்று மட்டும் சொல்லணும்னு இருந்தேன். இந்த கோலு, மோட்டிவேஷன், அச்சீவ்மெண்ட்டு இதெல்லாம் கேட்க ஃபேன்சியாக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குற 99% பீப்புளாக அதை பண்ண முடியல. அது ஏன் எப்பயாச்சும் வச்சிருக்கீங்களா? பிகாஸ் மொத்தமே 2 types ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க. ஒன்று நான் பண்ணால் ப்ராப்பராக தான் பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன். ஈவன் நானுமே அப்படி தான் இருப்பேன். பட் அதில் ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்குது. பிகாஸ் நான் என் லைஃப் அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது நான் 2 or 3 years நிறைய கோல் செட் பண்ணுவேன். அந்த கோல்ஸ் ரீச் பண்ணல, அதுலேருந்து எண்ட் ரிசல்ட் கிடைக்கலாலுமே அதை லேர்ன் பண்ண ப்ராசஸ் மூலியமா நான் லைஃப்பில் ஏதோ ஒரு விதத்தில் சின்னதாக க்ரோ ஆகிட்டு தான் இருக்கேன். பட் இதை பற்றி நிறைய பேர் பேசி நான் பார்த்ததே கிடையாது. பிகாஸ் எண்ட் ஆஃப் 3 நம்ம எதுக்கு கோல் செட் பண்ணுறோம்? பிகாஸ் நமக்கு டூ மச் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அதெல்லாம் நேரோ டவுன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக தான். பட் அதே நமக்கு பிரச்சனையாக ஆயிடக்கூடாது. பிகாஸ் எல்லாராலையும் 365 days மோட்டிவேட்டடாகவும் இருக்க முடியாது. சப்போஸ் அப்படி இருந்தாலும் 1 மாதம் 2 மாதம் ஒர்க் பண்ணலாம், 3 மாதம் கூட ஒர்க் பண்ணலாம். பட் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு எமர்ஜென்சி, பர்சனல் பிரச்சனை, இல்லை ஃபினான்ஷியல் பிரச்சனை, ஏதோ ஒரு விதத்தினால அந்த கோலுக்காக உங்களால் ஒர்க் பண்ண முடியாமல் போகலாம். கொஞ்சம் கேப் எடுத்துட்டு பேக் டு அந்த கோலுக்கு ஒர்க் பண்ணலாம் நினைக்கும் போது நம்ம மைண்ட் என்ன சொல்லும், ஆல்ரெடி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணால் நம்ம ரிசல்ட் கிடைக்காது, அதனால் நம்ம நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும். உடனே நம்மளும் ஏதாவது ரீசனாக எடுத்துக்கிட்டு ஸ்கிப் பண்ணிடுவோம். கரெக்டாக நானும் இப்படி தான் இருப்பேன். பிகாஸ் நம்ம எல்லாரும் எப்படி பழக்கப்பட்டிருக்கோம்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணோம்னா அதுலேருந்து எண்ட் ரிசல்ட் கிடைச்சா மட்டும்தான் அது நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்று நினச்சிக்கிறோம். அது தப்பும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் அப்படி உங்களால் கோலுக்கு ஒர்க் பண்ண முடியாமல் பிரேக் எடுத்தாலுமே உங்களால் பேக் டு உங்களால் கோலுக்கு ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் ப்ராசஸ் மட்டும் டெஸ்ட் பண்ணிங்கன்னா. பிகாஸ் எண்ட் ஆஃப் டே கோல் செட் பண்ணுறது எதுக்கு? நம்ம அதை ரீச் பண்ணுறதுக்காக தான். அதை 1 yearல ரீச் பண்ணாதான் கோலாக என்ன? அந்த ப்ராசஸில் நீங்கள் 1 year பண்ணாலும் அடுத்த இயரில் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய. ஸோ அதான் நீங்கள் எண்ட் ரிசல்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணாமல் அந்த ப்ராசஸில் ஃபோக்கஸ் போட்டிங்கன்னா அது இன்னைக்குனாலுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பல. ஸோ எண்ட் ஆஃப் டே இப்போ நான் செட் பண்ணலையா கோல், அது நான் ரீச் பண்ணாலும் ஹாப்பி தான், ரீச் பண்ணாலும் ஹாப்பி தான். ஸோ நான் 3 கோல் செட் பண்ணலையா? ஃபர்ஸ்ட் நான் 65 kg சொன்னேன். நான் 65 kg இல்லாமல் 58, 60 ரீச் பண்ணாலும் ஹாப்பி தான். செகண்டாக சொன்ன கோலில் 5 lakhs ரீச் பண்ணாலும் பரவாயில்ல, 2 or 3 lakhs ரீச் பண்ணாலும் ஓகே தான். அண்ட் மூணாவது கம்யூனிகேஷனில் 50% இம்ப்ரூவ் பண்ணாமல் 10% இம்ப்ரூவ் பண்ணாலும் நான் ஹாப்பி தான். ஸோ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறது ஓகே தானே. அண்ட் இதே கிராண்டடாக எடுத்துக்கு லத்தாஜிக்காக மட்டும் ஒர்க் பண்ணக்கூடாது. பிகாஸ் இந்த கோலை செட் பண்ணி ரீச் பண்ணுறவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட்டாக இருப்பாங்க. சிலருக்கு 1 வருஷம் எடுக்கிறது உங்களுக்கு 2 வருஷம் எடுக்கலாம், சில பேருக்கு 2 வருஷம் எடுக்கிறது உங்களுக்கு 1 year எடுக்கலாம். ஸோ அதனால் ஒரு டைம் பீரியடில் ரீச் பண்ணாத கோல்ன்றதுலாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். ஸோ தட்ஸ் இட். அண்ட் நான் இப்போ சொன்ன எல்லாமே கம்ப்ளீட்டாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும் தான். அண்ட் அப்புறம் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும், ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருச்சு. என்ன கமெண்ட்னா, நீலாம் எடிட்டர்னு சொல்கிற அந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் மியூசிக் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். ஸோ அது என்னன்னா, அந்த வீடியோ அவுட் வரப்பையும் ஓகே, அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ண வரைக்குமே எந்த பிரச்சனையும் எனக்கு வரல. ஒன்ஸ் போஸ்ட் பண்ணி வீடியோ கொஞ்சம் போகவும் ஆனதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு காப்பிரைட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் காப்பிரைட் வந்தனால அதை ரிமூவ் பண்ண நினச்சிட்டு உள்ளே போனதுன்னு எரேஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டுச்சு, அண்ட் ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டுச்சு. நான் ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆடியோ லைப்ரரியில் போன சில மியூசிக்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் ஒரு மியூசிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு நான் பாட்டு ரீப்ளேஸ் பண்ணி விட்டுட்டேன். அதோட வால்யூம் கூட என்னால் கம்மி பண்ண முடியல. ஸோ இதான் நடந்தது. அந்த ஒரு சின்ன பாட்டுக்காக வீடியோ ரிமூவ் பண்ண எனக்கு மனசு வரல. ஸோ தட்ஸ் இட். இதுதான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் கோல் செட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையுமே கமெண்ட்டில் போடுங்க. இயர்எண்டில் வந்து எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ அதான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபீட்பேக்ஸ் ஆர் வெல்கம். ஏதாச்சும்னாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பை.